மியூசிக் ஊழியக்குதான். தம்பி கேமரா ஃபெலிக்ஸ் தம்பி என்ன ஊழியம் பண்ற? நான் கேமரா ஊழியம். சும்மா அவர் சொல்ல. இது ஊழியமா மாத்திட்டோம். நோவாம நோம் கும்பிடுறது. எப்படி நல்லா ஸ்டைலா வரணும், காயில நிக்கணும். பாவங்கள் போக்கவை சாபங்கள் நீக்கவை புள்ளுக்கு வந்துழைய பொருந்ததெல்லாம் மஞ்சாப்பை. ஆண்டுகளே நேசிக்குரு எல்லாம் மஞ்சாப்பைங்க தான். கக்கூஸ் இல்லாத ஊர்ல பொருந்து வந்துட்டு இப்ப வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்கார்ந்த உடனே டோனு மாறுது, ஸ்டைலு மாறுது. வார துபாய்க்கு சென்னைக்கு, துபாய்க்கு சென்னைக்கு. ஏன் உனக்கு ஒரு கட்சி மீட்டில உனக்கு கூப்பிடுறாரு, அங்கேயும் போயிட்டு நான் அமெரிக்கா போகணும், அங்கே சுகம் வந்துச்சு. பாவம் செய்யாதீங்கடா. இயேசு பாவத்தை மீட்க வந்தாருன்னா சொல்லியிருந்தா அங்க இருந்து அம்புட்டு போய் அழைக்கப்பட்டிருப்பான். ட்ரை பண்றாங்க அவரை வச்சு ஃபேமஸ் ஆயிடலாம். ட்ரை பண்ண ஆகாது, வாய்ப்பு இல்லை ராஜா. தேவ பிள்ளைய கவனமா கேளுங்க, கவனமா. 2 அங்கிகள் உள்ளவன் இல்லாதவனுக்கு பக்கத்துல கைப்பிடிச்சு, இதெல்லாம் ஊழியமா தெரியலையா உங்களுக்குன்னு கேளுங்க. மைக்கு பிடிக்கிறது, மேடை நின்று பாடுறது. தங்கச்சி நல்லா பாடுறீங்க, எல்லாரும் சூப்பரா பாடுறீங்க. நான் கொரோனா வரும்போது நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லை, நிறைய பேருக்கு வீடு இல்லை, நிறைய பேருக்கு வேலை இல்லை. அப்ப ஆண்டுகள் எல்லாம் வெளியே கொண்டு போனார். வெளியே கொண்டு போகும்போது நிறைய பிச்சைக்காரர், வழக்கமா பிச்சைக்காரர் சாப்பாடு போட்டதா பழக்கம். ஆனா பிச்சைக்காரர்களுக்கு ஒரு இடத்த கோவிட் டைம்ல ஓபன் பண்ணோம். ஏறக்குறைய 50க்கு மேல பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு போட்டு இயேசுவின் அன்பை காட்டி சாகிறதுக்கு முன்னதாக ஞானஸ்தானம் எடுத்து மரித்து போனாங்க. கை தட்டினா எப்படி கை தட்டணும்? அல்லேலூயா. யோசித்து பாருங்க. இதுதான் ஊழியம் தங்கச்சி, இதுதான் ஊழியம். மைக்க பிடிச்சு பாடிடலாம், எல்லாரும் பாடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் விட்டா பாடுவார். என் உயிரா உங்களை விட அழகா பாடுறார். அவர் பாடும்போது கூட 10 பேர் அழுதுங்க. இதெல்லாம் நடக்கும், சர்க்கஸ் நடக்கும் இங்க. இப்பொழுது கோடாரியானது மர அரங்கில் வேறருகே வைக்கப்பட்டிருக்கு. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினில போடப்படும் என்றார். கவனமாக கேளுங்கள். நமக்கு இந்த மாதிரி பிரசங்கள்லாம் கேட்க இப்ப வர வர பிடிக்க மாட்டேங்குது. வர வர நம்ம மைண்ட் ஃபுல்லாவே அடாப்ட் ஆயிடுச்சு. அடுத்தலி விஷயத்தை பேசும்போது நீங்க ரொம்ப சந்தோஷப்படுறீங்க. இப்ப எல்லாம் சில ஊழியக்காரெல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆயிட்டோம். உங்களை உற்சாகப்படுத்துவதற்கு, உங்களை இன்னும் பலப்படுத்துவதற்கு. நீ வாழ்வ, நீ உயர்வ, நீ பெரிய ஆளாவ. ரைட், தப்பே இல்லை. நீங்க வாழணும், நீங்க வேலை பண்ணணும், நீங்க நல்லா படிக்கணும். தட்ஸ் நத்திங் ராங், எதுவுமே தப்பில்லை. ஆனா என் வாழ்க்கையில தேவ திட்டத்தை இழந்து வெறும் உனக்குரியதை மாத்திரமே நினைத்து வாழ்வது தப்பில்லை, பெரிய பாவம். எப்படிமா தேவ திட்டத்துக்காக ஏங்கல, துடிக்கல, நான் எதற்காக இருக்கிறேன் என்பதை அறியவும் இல்லை. ஆனா வெறும் உன்னை குறித்து மாத்திரமே கிறிஸ்துவமா? உனக்காக தான் கிறிஸ்துவா? உனக்கு படிக்க வைக்க, உனக்கு வீடை கொடுக்க, உனக்கு காரை வாங்கி கொடுக்க, உன் வேலையில உயர்த்ததான் கிறிஸ்து வந்தாரா என்பதுதான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உனக்கு வைக்கிற கேள்வி. அவருக்குரியது ஒன்றுமே இல்லையா? யோவான் பக்கத்தில் திரளான கூட்டம் வரும்போது கூட்டத்தை பார்த்து மயங்கவில்லை, போட்டோ பிடிச்சு போடவில்லை. என் மைதானத்தில் எவ்வளவு கிரௌட் வந்தாங்க, எவ்வளவு பேர் தொடப்பட்டாங்க என்பது எதையும் இல்லை. தேவன் யோவான் மனக்கண்களை திறந்து காட்டுகிறார். இவர்கள் எல்லாம் மனம் திரும்பாதவர்கள், இவர்கள் என்னோட திட்டத்துக்காக வரவில்லை, ஏதோ பாரம்பரியத்துக்காக ஞானஸ்தானம் எடுக்க வந்திருக்கிறார் என்பதை தேவ மனிதன் மூலமாய் அவர்களை நீதிக்குரியவர்களாக கண்டித்து உணர்த்துகிறதை நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம். கனியற்ற மரங்களாய் மாறிவிட்டார்கள். ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்ட எலிஷா கேஸை பார்த்து கேட்கிறான், கேஸ் நீ எங்க போயிட்டு வந்த? Where did you go? கூட இருந்தவன்
எந்த விஷயத்தை எலைஷா வெறுத்தானோ, எந்த விஷயத்தை எலைஷா மறுதளித்தானோ, அதே பின்னோக்கி பின் ஓடி அதை வாங்கி கொண்டு வீட்டுக்குள்ள புதைத்து விட்டு வரும்போது எலைஷா கண்கள் திறக்கப்பட்டவனாக அவன் செய்த தவறை அவனுக்கு சுற்றி காட்டினான். கேயாசி, இது தோட்டங்கள் வாங்குற நேரமா? கேயாசி, இது ஆஸ்திகளை வாங்குற நேரமா? கேயாசி, இது மாடுகள் சேர்த்துக்க நேரமா என்று சொல்லி அவனை கண்டித்து, நாகமானுக்கு பிடிச்ச குஷ்டரோகம் அவனுக்கு பிடித்தது. இது அத்தனையும் மறந்துடக்கூடாது. சபை மறந்துடக்கூடாது. லோத்தின் மனைவி நிலைமையை மறந்துடக்கூடாது. சிம்சோன் நிலைமையை மறந்துடக்கூடாது. ஏன் இவ்வளவு மாத்திரமா? ஆண்டவரோடு பயணித்த 3 ஆண்டு பயணித்த யூதாஸ் நிலைமையை மறந்துடக்கூடாது. அப்போஸ்தலர்கள் ரொம்ப தெளிவாய் போடுறான். அவன் குடல் வெடிந்து மறைத்து போனான். இயேசு சுவாமி கூட இருந்தவன் அவன் திட்டத்தை மறந்துட்டான். உலகம் அவன் இழுக்க ஆரம்பித்தது. ஏன் அழைக்கப்பட்ட என்பதை புரியாமலே நல்லா வந்தவன் கொஞ்சம் கொஞ்சமாய் உலகத்தின் சிற்றின்பத்தில் விழுந்து விட்டான். நான் திரும்பி சொல்றேன், எனக்கு துணி ஆசை, பண ஆசை பயங்கரம். நான் பாவங்கள் போக்கே பாடும்போது யூடியூப் எல்லாம் இல்ல. யூடியூப் எல்லாம் வர 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 என்னுடைய சிந்தையை கூட மாறிற்று. நாங்களும் பணம் சம்பாதிக்கலாமே. என்னையும் இந்த உலகம் விடவில்லை. எனக்கும் பலர் வந்து ஆலோசனை கொடுத்தாங்க. ராஜு பிரதர், நீங்க 40,000 50,000 ஈஸியா சம்பாதிக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனா இன்றைக்கு கூட எனக்கு யூடியூப் சேனல் கிடையாது. இன்றைக்கு கூட எனக்கு யூடியூப் சேனல் கிடையாது. ரெஸ்கியூ மிஷன் யூடியூப் சேனல் இல்லை. நான் பணத்தை சம்பாதிக்கும் வரல. எனக்கு கிறிஸ்தவம் என்பது பிழைப்பும் இல்லை. நான் பிறரை பிழைக்க வைக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. பரலோகம் தாயம் பேச்சு, பரிசுத்தம் தாயம் மூச்சு. come on. பரிசுத்தம் 1 2 3 go. கொஞ்ச காலம் இந்த பூமியில சொல்லுங்க, கொஞ்ச காலம் இந்த பூமியில 1 2 3 go. இயேசுவுக்காய், சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய், சுவிசேஷத்துக்காய், சொல்லுங்க, இயேசுவுக்காய், சுவிசேஷத்துக்காய், இயேசுவுக்காய். 1 2 3 go. தன்னனா தன்னனா தன்னனா. ஹல்லேலூயா. தன்னனா 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 தன்னனா. ராஜு பிரதர், அப்ப நல்லா சாப்பிடுறது, நல்லா ட்ரெஸ் போடுறது, வீடு தப்பே இல்லை. வேணும். கர்த்தர் கொடுத்தா ஒரு ஸ்தோத்திரம், கர்த்தர் கொடுக்கவில்லை என்றால் 1000 ஸ்தோத்திரம். நம்ம இங்க நல்லா ஊழியம் பண்றோம். இதே போல ஏதோ ஒரு கிராமத்துல எதுவுமே இல்லாம ஊழியம் பண்றோம். அங்கேயும் நிறைய கூட்டம் இருக்கு. அவர்கள் கிராமத்தில் பிறக்கவில்லை, பட்டினத்தில் பிறந்து அழைப்பு பெற்று கிராமத்துக்கு போயிருக்கிறாங்க. சுகத்தை வெறுத்து போய்க்கிறாங்க. அவங்க பாவியா? அப்ப இங்க யோவான் மனக்கண்கள் திறக்கப்பட்டு பேசுறான். அவன் கண்கள் திறக்கப்பட்ட உடனே ஜனங்களுடைய அக்கிரமம் அவனுக்கு முன்னதாக தெரியுது. அவங்க போடுற வேஷத்தை யோவான் மூலமாய் ஆண்டு பேசுறார். இப்போ ரைட்டு, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தேவ ராஜ்யத்துக்கு பயனுள்ளதா மாறுதா? மாறுது. அவன் சொன்ன வசனங்கள் எல்லாம் இன்னைக்கு பிரயோஜனமா இருக்குமா? இருக்கும். இது எல்லாம் மறந்து போனதுனால்தான் நாங்க பிறருக்கு பிரயோஜனமா இல்லை. எப்படிமா? நீங்க அறைக்குள்ள ஆண்டவரே தேசத்தை ஆசீர்வதிங்க, தேசத்தை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க சொல்லி 10 மணி நேரம் ஜெபம் பண்ணா கூட தேசம் மாறாது. நீங்கள் செயல்பட வேண்டும். உங்கள் பெலன் அது உங்களுக்குரியதல்ல. உங்க பெலன் செயல்பட வேண்டும். பெலன் மாத்திரமல்ல, உங்க கையில கொடுக்கப்பட்ட 5 அப்போ 2 மீன் செயல்பட வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணம் அத்தனையும் வைத்துதான் தேவ ராஜ்யம் கட்டப்படும் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. எப்படி நடக்க முடியும்? எனக்கு போற பிரசங்கம் எல்லாம் நான் அப்ப காணிக்கை வச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் வெளி தேசத்துக்கு போனேன். அப்ப எனக்கு வந்த ஒரு நல்ல பெரிய காணிக்கை. அந்த காணிக்கை வரும்போது நான் நிறைய பிளான் போட்டேன். எனக்கு கார் ஓட்டணும்னு ஆசை.
நம்ம 2 வீலர்ல போறோமே, நமக்கு முன்னாடி சிடி, நமக்கு அப்புறம் சிடி போட்டவங்கலாம் இனோவா கார்ல வராங்களே. என்கிட்ட காரே இல்லைன்னு வருத்தப்பட்டேன். சரி, சின்னதா ஒரு ஆல்டோ கார் வாங்கிடலாம் சொல்லி எல்லாம் பிளான் போட்டு, இந்த காசு வந்து பிளான் போட்டு ஆண்டவர் பேச ஒரு இலவசமான கம்ப்யூட்டர் ஸ்கூல் ஓபன் பண்ணு, இலவசமான கம்ப்யூட்டர் ஸ்கூல் ஓபன் பண்ணு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டவரே, எனக்கு கம்ப்யூட்டர் ஓபன் பண்ண தெரியாது, க்ளோஸ் பண்ண தெரியும், உடைக்க தான் தெரியும். என்ன கம்ப்யூட்டர் சென்டர் ஓபன் பண்ண சொல்றீங்களா? அன்னைக்கு எனக்கு கீழ்ப்படியது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. வாங்குறது ரொம்ப ஈஸி, இலவசமா பெனால் கொடுத்தாலும் வாங்கிக்குவோம் இல்லையா? ஆனா கொடுக்கிறதுக்கு தெரியுமா ரொம்ப கஷ்டம். சாது சுந்தர் சிங் சொல்லுவாரு, இயேசுக்காக சாகிறது ரொம்ப ஈஸிடா, ஆனா வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம மாதிரி கஞ்ச பிஸ்னர் கிட்ட வந்து காணிக்கு 50 ரூபாய் கொடுன்னு சொன்ன எப்படியா முடியும்? எப்படி முடியும்? ஆண்டவர் இந்த கஞ்சத்தனத்திலிருந்து என்னை உடைச்சி விடுதலை ஆக்கின பிறகுதான் அன்னைக்கு ஆரம்பிச்ச கம்ப்யூட்டர் சென்டர் இன்னைக்கு காலேஜ் வரைக்கும் வந்திருக்கு. இன்னைக்கு நான் பார்த்து பிரமிச்சு போறேன். 50,000 ரூபாய்க்காக அதை ஆரம்பிக்காம போயிருந்தேனா ஜனங்க ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, ஜனங்க தொடப்பட்டிருக்க மாட்டாங்க. வெறும் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு மீட்டிங் மேல மீட்டிங் போயிட்டு, ஈட்டிங் மேல ஈட்டிங், ஷூட்டிங் மேல ஷூட்டிங், ஸ்லீப்பிங் மேல ஸ்லீப்பிங் பண்ணிட்டு கேட்டா என்ன ஊழியம் பண்றேன்னா, இங்க சென்னைக்கு போனேன், அடுத்த வாரம் துபாய்க்கு போறேன். இப்படி என்னுடைய ஊழியங்கள் பிழைப்பாய் மாறிக்கொண்டதை ஆண்டு உள்ளத்தை உடைச்சி என்னை மாத்தாம போயிருந்தா கொஞ்சம் மிஷனரி வேலை செய்யறேன், செய்யாமலே போயிருப்பேன். உங்களுக்கு முன்னதாக அப்படியே வேற லெவல்ல வந்திருப்போம். தேவ பிள்ளைய, இன்னைக்கு தேவன் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்கம்மா. அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அப்புறம் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, 2 அங்கிகள் உள்ளவன் இல்லாதவனுக்கு பக்கத்துல கைப்பிடிச்சு, இதெல்லாம் ஊழியமா தெரியலையா உங்களுக்குன்னு கேளுங்க. மைக்கு பிடிக்கிறது, மேடை நின்று பாடுறது. தங்கச்சி நல்லா பாடுறீங்க, எல்லாரும் சூப்பரா பாடுறீங்க. நான் கொரோனா வரும்போது நிறைய பேருக்கு சாப்பாடு இல்லை, நிறைய பேருக்கு வீடு இல்லை, நிறைய பேருக்கு வேலை இல்லை. அப்ப ஆண்டுகள் எல்லாம் வெளியே கொண்டு போனார். வெளியே கொண்டு போகும்போது நிறைய பிச்சைக்காரர், வழக்கமா பிச்சைக்காரர் சாப்பாடு போட்டு தான் பழக்கம். ஆனா பிச்சைக்காரர்களுக்கு ஒரு இடத்த கோவிட் டைம்ல ஓபன் பண்ணோம். ஏறக்குறைய 50க்கு மேல பிச்சைக்காரர்களுக்கு சாப்பாடு போட்டு இயேசுவின் அன்பை காட்டி சாகிறதுக்கு முன்னதாக ஞானஸ்தானம் எடுத்து மரித்து போனாங்க. கை தட்டினா எப்படி கை தட்டணும்? அல்லேலூயா. யோசித்து பாருங்க. இதுதான் ஊழியம் தங்கச்சி, இதுதான் ஊழியம். மைக்க பிடிச்சு பாடிடலாம், எல்லாரும் பாடலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் விட்டா பாடுவார், என் உயிரா உங்களை விட அழகா பாடுறார். அவரு பாடும்போது கூட 10 பேர் அழுதுங்க. இதெல்லாம் நடக்கும், சர்க்கஸ் நடக்கும். இங்க ஏஆர் ரஹ்மான் வந்தன, ஜோஷ்வா கருத்தன சாயித் கோச் தம்பிங்களா, நான் ஜோஷ்வாக்கு அப்போ ஜோஷ்வா இது ஊழியம் இல்லை, ஜோஷ்வா தெருவு கீழே இருக்கணும். ஜோஷ்வா நல்ல தம்பி, காசுல கேட்க மாட்டான். ஆனா சில மியூசிக், என்னப்பா ஏய் சும்மா உண்மை, பெட்ரோல் காசெல்லாம் கேட்க மாட்டேன் பாருங்க. இல்லை சும்மா ஏதோ பாவம் தெரியுது. நான் ஐயோ மாட்டிக்கினேண்ணா, இல்லை என்கிட்ட அப்படிலாம் கேட்டு பழகின இல்லை. ஏன்னா சி இட்ஸ் நாட் அ பிஸ்னஸ். அது கீபோர்டு ஊழியம். சில தம்பிக்கு என்னப்பா ஊழியம், நான் கீபோர்டு ஊழியம் பண்றேன். மியூசிக் கிட்ட ஊழியக்குதா தம்பி? கேமரா ஃபெலிக்ஸ் தம்பி என்ன ஊழியம் பண்ற? நான் கேமரா ஊழியம். சும்மா அவர் சொல்ல. இது ஊழியமா மாத்திட்டோம். நோவாம நோம் கும்பிடுறது எப்படி? நல்லா ஸ்டைலா வரணும், காயில நிக்கணும். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே புள்ளுக்கு வந்துழைய பொருந்ததெல்லாம் மஞ்சாப்பை. ஆண்டுகளே நேசிக்குரு எல்லாம் மஞ்சாப்பைங்க தான். கக்கூஸ் இல்லாத ஊர்ல பொருந்து வந்துட்டு இப்ப வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்கார்ந்த உடனே டோனு மாறுது, ஸ்டைலு மாறுது. வார துபாய்க்கு சென்னைக்கு, துபாய்க்கு சென்னைக்கு. ஏன் உனக்கு ஒரு கட்சி மீட்டில உனக்கு கூப்பிடுறாரு, அங்கேயும் போயிட்டு நான் அமெரிக்கா போகணும், அங்கே சுகம் வந்துச்சு. பாவம் செய்யாதீங்கடா. இயேசு பாவத்தை மீட்க வந்தாருன்னா சொல்லியிருந்தா அங்கிருந்து அம்புட்டு பழம் அழைச்சிக்கப்பட்டிருப்போம்.